இன்ட்ரோடக்ஷன் கரெக்டாக சொல்லி முடிச்சாலே அது ஒரு பெரிய வீடியோ முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது. அஃப்கோர்ஸ் நம்ம டிஷ்ஷு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறத விட அது ரெடி ஆகி அந்த டைம் செட் பண்ணி கரெக்டாக உட்காரதுக்கு பார்த்தீங்களா, பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி அது ஒரு பெரிய வேலை தான். எங்களோட பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் போடவே முடியாது, அது போட்டு அழுதுருவீங்க. ஆமாம், இப்படி ஒரு இது இருக்கும். ஒரு டைமை நம்ம செட் பண்ணி உட்காரத்துக்குள்ள கொஞ்சம் போதும் நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஷால்லா ஒரு நாள் நாங்கள் வந்து பிஹைண்ட் த சீன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ட்ரை தான் பண்ண முடியும், சொல்லவே முடியாது. அந்த மாதிரி எங்களோட பிஹைண்டு. ஸோ எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னே, இன்னைக்கு அதான் எனக்கு நம்ம டோமினோஸில் சாப்பிட்ட கார்ன் சீஸ் பரோட்டா. நானா சாப்பிட்டேன், நீ தானே சாப்பிட்ட? நல்லா சாப்பிட்டுதான் வந்து சொன்னேன் என்கிட்ட. இந்த இடத்துல காமெடி. சரி, ஓகே, நான் தான் சாப்பிட்டேன். ஓகே, நான் தான் சாப்பிட்டேன். அது வந்து நான் வாங்கி தரேன்னு சொன்ன பற்றியா, அதை தான் இப்போ நான் செஞ்சு தரப்போம். ஒரிஜினல் டேஸ்ட் எனக்கு தெரியாது, சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் செஞ்சு தர போறேன்னு சொல்லி அதை காப்பாத்துறா. ஓகே ஓகே. ஸோ அந்த கான்சியஸ் படத்தை தான் இன்னைக்கு நாங்கள் சேர்க்கிறோம். செஞ்ச மாதிரியும் ஆச்சு, இவங்க கொடுத்த மாதிரியும் ஆச்சு இல்லையா, ஒரே கல்லில் 2 மாங்காய். ஆனால் நல்லா இருக்குன்னு சொன்னா இப்போ அது எப்படி செய்யறது எல்லாமே நம்ம அக்கா தான் தெளிவாக சொல்ல போறாங்க. எப்படி செய்யறது பார்த்துடலாமா? பார்க்கலாம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கான்சியஸ் பரோட்டா செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதில் பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் அதில் வந்து சேர்த்துக்கலாம். ஓகே ஓகே, நல்லா அதை கிண்டி விட்டுங்க. அதுக்கப்புறமேட்டு அதில் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ அளவுக்கு நமக்கு வந்து அந்த கார்ன் சீஸ் க்ரீம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பாலை நம்ம சேர்த்துக்கணும். ஓகே ஓகேயா, ஏன்னா எவ்வளோ க்ரீம் தேவை அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டா நமக்கு வந்து அவ்வளோ வரும். ஓகே, இப்போ இதில் நம்ம எவ்வளோ சேர்க்க போகிறோம்? இதில் நம்ம வந்து ஒரு 1/2 பாக்கெட் அளவுக்கு பால் சேர்க்க போகிறோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா பால் சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு கிளாஸில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் வரை ஆட் பண்ணிவிட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கரைச்சிட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்துட்டு அந்த பாலில் வந்து ஊற்றிட்டா நல்லா கெட்டியாகிடும். அதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கிறதுக்கு நல்லா கெட்டியாகிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ அது நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஓகேவா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து பாருங்க எப்படி இருக்கு. நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி அவன் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா இதில் வந்து சோளம் கார்னை வந்து அவிச்சு வச்சுருக்கேன், அந்த கார்னை இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க கார்னை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எதாவது ஆட் பண்ணுற மாதிரி எதுவுமே கார்னை வந்து இதில் சேர்த்துட்டு இதில் வந்து ஆரிகானோ தான் சேர்க்கணும். ஆரிகானோ எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, பீட்சாக்கு மெயினே ஆரிகானோ தான். எஸ், அந்த டாமினோஸ் ஸ்டைல் அந்த ஃப்ளேவர் வரணும்னா ஆரிகானோ கம்பல்சரி. அதை நமக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ தேவையான அளவு நல்லா சேர்த்துக்கலாம். அதிலே உப்பு எல்லாமே இருக்கும். ஸோ தனியாக உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஆரிகானோ சேர்த்தாச்சு. ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து நல்லா பால் சூடாக இருக்கிறத விட சீஸை நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சீஸோடைய டேஸ்ட் தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சீஸையும் நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாமா? ஓகே ஓகே, இது நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகி ஒரு இது ஆகட்டும். அது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஓகே, அது வந்து அடி பிடிச்சிடாம பார்த்துக்கணும். ஒரு லைட்டாக 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு அதுக்கு இடையில ஒரு கதை பேசிடலாம். ஓகே, குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரினா அது என்னன்னா, ஆக்சுவலாக இது என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். என்னன்னா, இப்போது ஒருத்தருக்கு பயத்தை பற்றி தான் இப்போ பேசிப்போம். ஒருத்தருக்கு ஏதாவது இருட்டை பார்த்தா பயமாக இருக்கும், ஒருத்தருக்கு ஹைட்டுனா பயமாக இருக்கும், தலை சுத்தம், ஒரு சிலருக்கு தண்ணினாலே பயமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு சிலருக்கு ஏதாவது அனிமல்ஸ்னா பயம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு நீ எதுனா நீ பயப்படுவ? எனக்கு வந்து தண்ணினா தான் பயம். சீரியஸாகவே சொல்லணும்னா நான் இருட்டில் இருந்துருவேன், ஹைட்டு கூட ஏறுவேன், பார்ப்பேன், எல்லாமே எனக்கு வந்து
பிரச்சனை கிடையாது. எனக்கு இந்த தண்ணினாலே பயம் ஜாஸ்தி, ஏனே தெரியல. அது வந்து தெரியல எனக்கு, ஆனால் அது ஒரு பயம் இருக்குது. குறிப்பாக இந்த தீம் பார்க் அதெல்லாம் போனோம்னா அந்த ஹைட்லேருந்து இது வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு சீரியஸாக ரொம்ப பயம். இந்த சின்ன ஒரு சர்க்கஸ் இது இறங்கி இங்கே தனியாக உள்ளே போகிறோம்னா அதுக்குள்ள எனக்கு வந்து கொஞ்சம் படப்படப்பாகவே இருக்கும். என்னன்னா அதில் நம்ம முழுகிடுவோமோ, உள்ளே அது போய் தண்ணி குடிச்சிருவோமோ. நீலாம் உலக மாட்டேன். என்னோட பயம். நல்லா ஸ்விம்மிங் பூல்ல உள்ள டியூப் மாதிரி இருக்கு, முழுங்கிருமோன்னு பயமா. அவன் கிடக்குறான். இந்த மாதிரி உங்களை யார் யாருக்காவது பயம் கண்ணு தெரியல நினைச்சேன், எனக்கு தெரியல நினைச்சேன், அவங்களுக்கு தெரியல நினைச்சேன். நீ வேணா கேட்டு பாரு, அவங்கள யார் யாருக்கு இந்த மாதிரி பயம் இருக்கு உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா பாருங்க, நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும். ஓகே, எனக்கு இந்த மாதிரி வாட்டர் பயம் பயம். எனக்கு வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பயம். ஹைட்டுனா அவ்வளோ பயம் கிடையாது, ஒரு மாதிரி த்ரில்லிங்காக ஜாலியாக இருக்கும். தண்ணினா கொஞ்சம் லைட் பயம், இருட்டுனா கொஞ்சம் ஜாஸ்தி பயம். பயத்துக்கு நீச்சல் வச்சு சொல்லிட்டு சரி, இருட்டுன்னா சொல்லலாம். கொஞ்சம் இருட்டுனா கொஞ்சம் பயமா இருக்கும், கொஞ்சம் அந்த இடத்துக்கு போறதுக்கு அவ்வளோ. அந்த அளவுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு 10 பேரை சேர்த்துட்டு போற அளவு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் பயம். யாராவது இருக்கிற மாதிரி தெரியும், டக்குனு இருட்டுல பார்த்தா அந்த மாதிரிதான் இருக்கும்ல. எல்லாத்தையும் தாண்டிதான் எனக்கு தனி பயம். அதான் முழுகிடுவோமோன்னு ஒரு காமெடி பண்ணியாதுவா. தெரியாதனமா இந்த கொஸ்டினை நான் கேட்டேன். சரி, ஓகே, உங்களுக்கு எதுனா என்ன விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பயம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நாங்கள் அதை வந்து படிச்சு பார்த்துட்டு எங்களோட இதை நாங்கள் சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு நல்லா 2 minutes ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா வந்துடுச்சு, மர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்பாத்தி மாவுக்குள்ள அது நல்லா இந்த மாதிரி திரட்டி ஒரு பிளேட்ல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் மிக்சரை சேர்த்துட்டு, அதாவது கார்ன் சீஸ் அந்த இது இருக்குல்ல, க்ரீம், அதை வந்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத அதில் ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், மேலே இதே மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரட்டிட்டு அதை வந்து மேலே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஓரத்தெல்லாம் ஃபிங்கரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அதை வந்து தோசை தவால சேர்த்துக்கலாம். ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க, தடியாக இருக்கும். இதுதான் இந்த இது வரைக்கும் எது அளவுக்கு நம்ம மிக்சர் சேர்க்கணும் அது அளவுக்கு சப்பாத்தி வச்சுட்டு தோசைக்கல்ல போட்டு நல்லா 2 பக்கமும் ஸ்லோ குக் பண்ணி எடுத்தால் உள்ள அந்த சீஸ் அப்படியே க்ரீமியாக செமையாக வெங்காயம் வந்திருக்கும். நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வர அளவு சுற்றி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ தோசைக்கல்ல போட்டாச்சு. அதுக்கு ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் தானே இருக்கணும். ஓகே, ஏன்னா தீஞ்சிரும். ஒரு 2 minutes. ஓகே 2 minutes ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சுட்டு எடுத்ததை 4 கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி 4 கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? நல்லா சுட சுட பரோட்டா ரெடியாக இருக்குது. பார்க்கவே வாய் ஊறுது. இப்போ ஸ்மெல் வேறு வருது, அந்த சீஸ் அந்த ஆரிகனோ ஸ்மெல் வருது. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்துடலாமா? ஓகே, எப்படி இருக்கு பத்தியா, உள்ள இப்படிதான் இருந்துச்சு அன்னைக்கு நான் சாப்பிட்டது. ஓகே ஓகே, நான் பார்க்கல, நீ என்னெல்லாம் போய் சொல்ற பத்தியா. ஓகே, எப்படி இருக்கு சாப்பிட்டு அவங்களும் எப்படி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த உங்களுக்கு வேறு என்னென்ன பயம்ன்றது எங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ், சப்போஸ் இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறோம். பை ஃப்ரம் நிக்கி சிஸ்டர்ஸ். பாய்.